பாடகி கெனிஷா சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார். அப்போது தன்னை பற்றி பரவி வரும் வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்திருந்தார். அதில் அதிகமானோர் கெனிஷாவிடம் நீங்க கர்ப்பமாக இருக்கிறீர்களா என்று கேட்டு வருவதாகவும், ஆனால் உண்மை நிலை என்ன என்பது பற்றி கெனிஷா பேசுகிறார். பாடகி கெனிஷா பற்றிய செய்திகள் சோசியல் மீடியாவில் சில மாதங்களாகவே பரவி வருகிறது. கெனிஷா சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறார். தான் பாடும் வீடியோ மற்றும் சுற்றுலா செல்லும் வீடியோக்களையும் பகிர்ந்து வரும் கெனிஷா பற்றிய சர்ச்சைகளும் அளவுக்கு அதிகமாக பரவி வருகிறது. அதாவது, நடிகர் ரவி மோகன் அவருடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கடந்த வருடத்தில் அறிவித்திருந்தார். அப்போது ரவி மோகன் கெனிஷாவுடன் பழகி வருவதால்தான் ரவி மோகன் ஆர்த்தியை பிரிந்து விட்டார் என்றெல்லாம் வதந்திகள் பரவி வந்ததையும், அதுபோல கெனிஷா மற்றும் ரவி மோகன் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களும் இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வீடு திருமண பங்கனில் ரவி மோகன் மற்றும் கெனிஷா இருவரும் ஜோடியாக கலந்து கொண்டது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்குப் பிறகு இருவரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் சிலர் கூறி வந்தனர். ஆனால் அதை எல்லாம் ரவி மோகன் மற்றும் கெனிஷா இருவரும் மறுத்திருந்தனர். இந்த நிலையில் கெனிஷா இப்போது கர்ப்பமாக இருக்கிறாரா என்று அவரிடம் சில கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு கெனிஷா சமீபத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில், நான் பெங்களூரில் பிறந்து வளர்ந்தேன். அதற்குப் பிறகு கனடா சென்று விட்டேன். அங்கு இசை கல்லூரியில் படித்து முடித்த பிறகு மீண்டும் பெங்களூருக்கு வந்துவிட்டேன். என்னுடைய அப்பா அம்மாவிற்கு நான் ஒரே பொண்ணு. அதனால் நான் சொல்வதைதான் அவர்கள் கேட்பார்கள். என்னுடைய அம்மாவும் பாடகி, அப்பாவும் பாடகர். எனக்கு 17 வயதாக இருக்கும்போது அவர்கள் இறந்து விட்டாங்க. அதற்குப் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் பல கஷ்டங்களை கடந்துதான் வந்திருக்கிறேன். முதலில் காபி ஷாப் ஒன்றில் 500 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்த்தேன். இப்போ கூட சோசியல் மீடியாவில் என்னை பற்றியும் என்னுடைய அப்பா அம்மா பற்றியும் பலர் தப்பா பேசுறீங்க. உங்களுக்கு வாய் இருக்கிறது என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவே நாளைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கர்மா. சும்மா விடாதையு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூட சிலர் கருத்துக்கள் பகிர்ந்து வருகிறார்கள். எனக்கு 6 பேக் தான் இருக்கிறது. நான் ஒன்றும் கர்ப்பமாக இல்லை. யார் என்ன பேசினாலும் அது அவர்களுக்கு திரும்ப வரும். கர்மா சும்மா விடாது. எது உண்மை எது போய் என்று எல்லோருக்கும் ஒரு நாள் தெரியும். என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் உங்களில் பலருக்கு அப்பா அம்மா கூடவே இருப்பார்கள். நீங்கள் செய்கிற தப்பை எல்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்கன்னு நீங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் பயப்படுவீங்க. ஆனா என்னுடைய பெற்றோர் மேலே இருந்து என்னை 24 மணி நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையில் இருந்து நான் தப்ப முடியாது. அதனால் நான் அவர்களுக்கு பயந்துதான் நடப்பேன். எனக்கு என்னுடைய பெற்றோர் மட்டும்தான் துணையாய் இருக்கிறாங்க என்று அந்த பேட்டியில் கெனிஷா பேசியிருக்கிறார்.